தேவையே இல்லாத கேள்வி கேட்காம வாங்கிட்டு வந்துட்டேன் பத்தியா. ஐ லைக் இட். உனக்கு நான் சொல்லித்தரேன். கிரிஞ்சு. பட்ராஸ் பாட்னி. சார் வேலை தேடி பார்த்துட்டேன் சார், யாரும் இல்லை சார். அங்கேயும் யாரும் இல்லை சார். இங்க யாரும் இல்ல. ஆனா அவரை நீங்க வேற இடத்துல மறைச்சு வச்சிருக்கலாம்ல. அதனால எப்பவுமே எங்க பார்வை உங்க மேலதான் இருக்கும். யார் வேணா யார் மேல வேணாலும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், உடனே நீங்க ஆக்ஷன் எடுக்க வந்துருவீங்க. அப்படிதானே இன்ஸ்பெக்டர்? காரணம் காரியங்களோட கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஆக்ஷன் எடுத்து தானே ஆகணும். ஆனா அந்த காரணம் உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு வரணும்ல. ஊர்ல யார் வேணாலும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், ஆனா யார் மேல கொடுக்கறாங்கன்னு பார்க்க வேண்டியது உங்க கடமை இல்லையா? இப்ப வந்துட்டீங்க, மறுபடியும் இது மாதிரியே நடந்துச்சு, நான் உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது வரும். என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறியா நீ? இது வரைக்கும் ஹெட் அண்ட் பிளே பண்ணிட்டு இருந்தேன், இனி நேரடி ஆக்ஷன் அட்டாக் தான். மகா, செல்வம், என்ன ரெண்டு பேரும் ரொம்ப டயர்டா வரீங்க? ரெண்டு பேரும் காலையில சீக்கிரமா சாப்பிடாம கூட கிளம்பி போயிட்டீங்க, இப்போ ரொம்ப டயர்டா வரீங்க. கம்பெனிக்கு இடம் தேடி ரொம்ப அலைஞ்சிங்களோ? வாடகைக்கு தானே இடம் பார்க்க போனீங்க, ஒரு இடம் கூட கிடைக்கலையாடா? எப்படியும் 2-3 நாள்ல கிடைச்சிருமா? சீக்கிரம் இடத்தை பார்த்து கம்பெனி ஆரம்பிக்கிற வேலையை பாருங்க. கம்பெனி ஆரம்பிச்சு 3-4 மாசத்துக்கு வருமானம்னு ஒண்ணும் வராது இல்ல. அது வரைக்கும் வீட்டு செலவுக்கு பணம் வேணும். எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு வேலையை கொஞ்சம் வேகப்படுத்துங்க. சரிங்க அத்தை. ஹாய். யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே வந்தது நானே. ஹாய் செல்லம், அங்கிள் ஞாபகம் இருக்கா? பாட்டி அந்த பயம் என்ன மகா, என்ன நீ எதிர்பார்க்கல? டேய் பல்ல பேத்துற, மரியாதையா பேசுறான்.
உங்களுக்கெல்லாம் என்னையா மரியாதை? இப்ப கூட அடுத்தவன் சொத்தெல்லாம் ஆட்டைய போடணும்னு அலையுறீங்க. உங்களுக்கு மரியாதை ஒரு கேடு. வெக்கமா இல்ல உங்களுக்கெல்லாம்? அடுத்தவன் சொத்தை அபகரிக்கணும்னு நினைக்கிறது நீயா இல்ல நாங்களா? எங்களோட 50 லட்சம் ரூபாய் பணத்தை அபகரிச்சது நீதானே? அப்படி கேளுமா, வெத்த அப்படியே கொலை பண்ண கொலைகார பாவியமா இவன். இவன்லாம் வந்து பேசுறான். ஆமா, இவன் எப்படி வெளியே வந்தான்? என்ன பெருசு, அடங்குற வயசுல ரொம்ப தான் துள்ளுற. பெரியவங்க நாங்க பேசிட்டு இருக்கோம்ல, அது வரைக்கும் கொஞ்சம் அடக்கமா இருக்கணும். டேய் செல்வம், லாக்அப்ல வாங்கினது ஜெயிலுக்கு போனதெல்லாம் மறந்து போச்சா? நான் பேசி முடிக்கிற வரைக்கும் நடுவுல யாரும் பேசக்கூடாது, புரிஞ்சுதா? அவளுக்கும் உள்ளே கடந்து செத்துருவேன்னு நினைச்சிருப்பீங்கல்ல. என் அப்பாவை மயக்கி அவர்கிட்ட இருந்து கார்மெண்ட்ஸை எழுதி வாங்க பாத்தீங்க. என்னையவே எங்க அப்பாவை கொன்ன பாவியாக்குனீங்க, ஜெயிலுக்கு அனுப்பிச்சீங்க. எல்லாம் சேர்ந்து ஜெயில இருந்த ஒவ்வொரு நாளும் என் மனசுக்குள்ள நெருப்பா எரிஞ்சுகிட்டு இருந்துச்சு. அந்த நெருப்புல மகாதான் கொஞ்சம் எண்ணெயை ஊத்தி இன்னும் கொழுந்து விட்டு எரிய வச்சாங்க. ஒரு விதத்துல நான் வெளியே வந்ததுக்கும் இந்த மகாதான் ஒரு காரணம். ஏஆர் கார்மெண்ட்ஸ் அபேஸ் பண்ண நினைச்சதுக்கே 50 லட்சத்தை பறிச்சு ஒன்னையும் குடும்பத்தையும் அல்லாட விட்ட. நீயும் புருஷனும் கொஞ்சம் நெஞ்ச அலைச்சல அலைஞ்சிங்க. இப்போ என்னடான்னா என் அப்பம் பேர்ல இருக்கிற இடத்த ஆட்டைய போட பார்த்திருக்கீங்க. என்ன எல்லாரும் ஷாக் ஆகுறீங்க? கூல் கூல். ஓ, இந்த விஷயத்த மகா உங்கள்கிட்ட சொல்லவே இல்லையா? மகா, என்ன நடக்குதுங்க? உங்க மருமக சொல்லனா என்ன, நான் சொல்றேன். என் அப்பனை கஸ்டடியில இருந்து கடத்தி ஆசிரமத்துல வச்சிருந்த கொஞ்ச நாள்ல ஒரு வக்கீல வர வச்சு அவரு பேர்ல இருந்த ஒரு இடத்தையே எழுதி வாங்கிட்டாங்க இந்த மகா. எனக்கே அந்த விஷயம் இப்பதாங்க தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் என்னால ஜெயில இருக்க முடியுமா? டெல்லியில இருந்து ஒரு பெரிய லாயரை வர வச்சு